Hello friends, welcome to Zana's recipes. இந்த ஒரு பொருள் இருந்தா போதும் நீங்க நினைச்ச நேரத்துல பிரியாணி, கிரேவி, கறி குழம்பு, குருமா வெரைட்டிஸ்னு சொல்லிட்டு எதை வேணாலும் டக்குன்னு நினைச்ச நேரத்துல செய்யலாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா அதுதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இந்த இஞ்சி பூண்டு இப்போ உதாரணத்துக்கு நம்ம பிரியாணி செய்றோம் அப்படினு சொன்னா இந்த பூண்டு உரிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுங்க. இத உட்கார்ந்து உரிச்சிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். பூண்டு எவ்வளவு குயிக்கா உரிக்கணும்ங்கற வீடியோவை நான் போட்டுருக்கேன், நீங்க பாத்துக்கோங்க. குயிக்கா எப்படி பூண்டு உரிக்கணும்ங்கற வீடியோவை கிட்டத்தட்ட 7.5 லட்சம் பேருக்கு மேல பாத்துர்க்காங்க. நிறைய பேர் பாராட்டவும் செஞ்சிருக்காங்க. நிறைய பேருக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொல்லிருக்காங்க. இத பார்க்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, இத வந்து எவ்வளவு அளவுகள நம்ம எடுக்கணும்ங்கறத பார்க்கலாம். பூண்டு வந்து நீங்க 250 கிராம் எடுத்தீங்கன்னா இஞ்சி வந்து 150 கிராம் தான் எடுக்கணும். கொஞ்சமா ஒரு பிஞ்ச் சால்ட் கூட வச்சுக்கோங்க. இப்போ இத அரைக்கலாம். பூண்டை விட நீங்க இஞ்சியை வந்து அதிகமா சேர்த்தீங்கன்னா கசப்பு தன்மை வந்துரும். அதுக்காக தான் கொஞ்சம் கம்மியா எடுத்துக்கணும். அரைக்கும்போது ரெண்டையுமே சேர்த்து ஈக்குவலா போட்டு அரைங்க. அப்பதான் ஈவனா இருக்கும். கையோட சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஆயில் சேர்க்கணும் அல்லது மஞ்சள் தூள் சேர்க்கணும்ங்கற அவசியம் கிடையாது. இந்த சால்ட்டே வந்து நல்ல பிரிசர்வேட்டிவ் தான். இத வந்து நீங்க லாங் லைஃப் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இஞ்சில ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணி விடும். அதனால நீங்க முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை வந்து கொஞ்சமா சேர்த்து அரைச்சுக்கோங்க. அவ்வளவுதான், அரைச்சாச்சு. இத வந்து நீங்க பிளாஸ்டிக் கண்டெய்னர்ல சேவ் பண்ணி வச்சுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு வாரத்துல காலி பண்ண பாருங்க. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா அரைச்சு வச்சுக்கோங்க. எந்த ஒரு பொருளையுமே ஃப்ரிட்ஜ்ல வந்து லாங் லைஃப் ஸ்டோர் பண்ணி சாப்பிடுறது உடம்புக்கு ரொம்ப கெடுதல். இத வந்து நீங்க ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிட்டு பிரியாணியோ அல்லது கறி குழம்போ செய்யும்போது ஒவ்வொரு ஸ்பூன் ஆட் பண்ணீங்கன்னா உங்க வேலையும் ரொம்ப மிச்சமாகும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இத பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. Thank you.